இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய தேவனாகிய பிதாவுடைய அன்பினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்குரிய கிருபையினாலும் இந்த ஒரு மாலைவெளியிலே நம்மை கூட்டி சேர்த்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் இந்த மாலைவெளியை நம்ம எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளில் விசேஷமாய் நம்ம எந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவு உருப்படியாகவும், விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு வேண்டுகோளாகவும் இந்த நம்ம ஒரு பாடத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பாடத்தின் தலைப்பானது அன்பு சொன்னவனமாக அப்படியே செய்கிறவன் அப்படிங்கிற தலைப்புகளை தான் நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம வந்து சற்று நேரம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த அப்படியே செய்கிறவன் அப்படிங்கிற வார்த்தை கவனிச்சிருக்கோமா? இந்த வார்த்தையை லூக்கால இந்த வார்த்தை வந்து இடம்பெற்று பார்க்குறோம். இப்போ அந்த வார்த்தை வந்து எதன் அடிப்படையில் வரும்னா, அவர் முதல் வரிகளை குறித்து வந்து என்ன பேசுவார், அவருடைய வரியை குறித்து பேசக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். இப்போ நம்ம கூட எந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கோம்னா, அவர் வந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோன்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிற, அதாவது உலக ஜனங்கள், அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? கடைசி காலத்தில் இருக்கிறது, இந்த கடைசி காலத்தில் இருக்கிற உலக ஜனங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? அதாவது என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு என்ன செய்யணும்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன ஒரு சிந்தனை இருக்குன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணும், என்னென்ன சேர்த்துக்கணும், அதில் வந்து அவங்க என்ன செய்யணும், ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கிற பேர் கிறிஸ்தவர்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு வருஷத்துலேயும் 2 பண்டிகை 3 பண்டிகை வரும். அதை குறித்தானா ஒரு ஃபீலிங் கூட வரும். ஏன்னா அந்த ஒரு காரியத்தை இருக்கும்போது பிள்ளைகளுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதே சமயத்தில் அதே கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள பிள்ளைகளுக்கு கூட பின்னாடி அவங்களுக்கு என்ன நம்ம சம்பாதிச்சு வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலையும் கூட இருக்குன்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு மனநிலைமையில் நம்ம இந்த ஒரு காலத்தில் இருக்கோம். ஏன்னா நம்ம அவருடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம நினச்சுன்னா படிச்சுருக்கிறோம். அப்படி ராஜ்யம் வரும்போது என்னென்னா நடக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம நினச்சுன்னா அவருடைய தெய்வீக திட்டத்தில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ விசேஷமாக திருச்செல்வடி பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்துச்சுன்னா ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்மளுக்கு வந்து இருந்துச்சுன்னா கொடுக்குறாரு. அந்த வார்த்தை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 12:32 என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அப்போ ஏன் வந்து பயப்படாதே சிறுமந்தையே அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 2வது காலத்தில் சிறுமந்தைக்கு எப்படி தான் இருக்குமா, பயப்பட ஒரு காரியம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவர் சொல்கிறாரு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த வசனத்துக்கு கீழே பார்த்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வரியை குறித்து பேசுவார். எஜமான் வரும்போது அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து பேசுவார். அப்போ இதை நம்ம எதை நம்ம பார்க்க, இது எதை வச்சு குறித்து சொல்கிறாருன்னா, அவருடைய வருகையில் நம்ம எப்படி இருந்தால் பயப்படாதே சிறுமந்தியை, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு உங்கள் பிதா பிரியமாக இருப்பார் அப்படிங்கிறத இந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம இன்னும் தெளிவாக சொல்ல போனால், எஜமான் வந்து இருக்கும்போது எப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த ஒரு காரியத்தை செய்கிறாங்களோ அவங்க தான் அப்படியே செய்யக்கூடிய ஒரு ஆள்னு பார்க்குறோம். அப்போ அது யார் செய்வா? எல்லாரும் செய்வாங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ முக்கியமாக இது யாருக்கு இருக்கிறோன்னா, அவருடைய ஊழியக்காரர்கிட்ட வந்து இருக்கிறான்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு சொன்னார். இப்போ நம்ம வந்து இந்த என்ன செய்கிறோன்னா, அடிப்படை வேதாகமத்தை வந்து நம்ம கேட்குறோம் இல்லையா? கேட்ட பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது? வர்றோம்,
வந்ததுக்கு பின்னாடி என்ன நடக்குது? நிறைய விஷயங்கள் நினைக்கிற உலக பிரகாரமான காரியங்கள் நினைக்கிறோம், அநேக காரியங்களை அவாய்ட் பண்ணிடுறோம், அதை விட்டுறோம் இல்லையா? அப்போ இதை குறித்து தான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானா, நான் வரும்போது எனக்கு எதிராக என்னை எதிர்பார்த்து யார் இருக்காங்களோ அவங்க தான் என்ன சொல்கிறான்னா அப்படியே செய்கிறவன் பாக்கியவான் சொல்கிறான்னு பார்க்குறோம். அப்போ அப்படியாப்பட்டவர்களுக்கு தான் என்ன சொல்கிறான்னா, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்கு யார் பிரியமாக இருக்காரா? பிதாவாகி தேவன் பிரியவன். அப்போ இதை கூட நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இப்போ நம்ம ஏன் வந்து பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு? பயப்படுற மாதிரி காரியம் வரும், ஆனாலும் நம்மளுக்கு யார் இருக்கா? பிதாவாகி தேவன் இருக்காரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சத்திய நம்மளை வழி எடுத்தது, அவருடைய கிருபை நம்மளுக்கு எதாச்சுன்னா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பரிசுத்தாவி நம்மளை வந்து என்னச்சுன்னா எல்லா தீமையின்றி விலக்கி எது பரிசுத்தமாக இருக்குதோ அதை வந்து நம்மளுக்கு வந்து நடத்தக்கூடிய ஒரு காரியத்தை கூட நம்மளுக்கு இதாக இருக்குது. ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு விஷயத்தை தேர்ந்தோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடுமா? இந்த உலகத்தில் நம்முடைய சித்தத்தையும் நம்ம வந்து இந்த உலகத்தில் நிறைவேற்ற நினைச்சிட்டா என்ன வந்துடுமா? கண்டிப்பாக பயம் வந்துடும். அப்போ என்னென்னா, இந்த ஐக்கியத்துக்குள்ள வரும்போது நம்ம என்ன எதிரோட வரக்கூடாதுன்னா, ஒரு எதிர்பார்ப்போட வரக்கூடாது. எதிர்பார்ப்போட வந்தால் என்ன ஆகி போகும்? சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் என்ன வந்துடும்? சோர்வு வரும். சோர்வு வந்தால் என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். பயம் வந்தால் என்ன ஆகும்? உடல் ரீதியான நோயும் வரும், ஆவிக்குரிய நோயும் வரும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து மீட்டு, அதாவது இதிலிருந்து நம்ம வந்து விலகி யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி இருக்கிறாங்களோ அப்படியே செய்கிறாங்களோ அவங்க தான் யார்? பாக்கிய வாழ்ந்து பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் சொல்லிட்டு ஒருவேளை ஐக்கியத்தில் இருந்துட்டு நம்ம இந்த உலக பிரகாரமாக எல்லாத்தையும் வெறுத்து விட்டு தள்ளிட்டு, ஒருவேளை நம்ம உலக பிரகாரமான சம்பாதிக்கணும், உலக பிரகாரமான ஆசை வேணும்னு அப்படின்னு நினச்சோம்னா என்ன ஆகி போகுமா? என்ன ஆயிரும்? தேவனுடைய சித்தத்தையும் விட்டு விளையிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்ககிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊமையை வந்து இந்த மத்தேயு லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊமையை பேசுகிறான்னு பார்க்குறோம். அப்போ என்ன ஊமை பேசியிருக்காருன்னு தெரியுமா? அதில் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவன் நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. தொடர்ந்து வாசிங்க. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இது யார் சொல்றா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு ஊமையை சொல்றான்னு பார்க்கணும். அதே 20வது வசனத்தில் சொன்னால், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவிகள் யாருடைய கேட்டார். பேசுறது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது முடிவு சொல்றது யாரா இருக்காரு? தேவன். ஏன் வந்து பேசுகிற அந்த நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, எதுக்கு தேவனோ அப்படின்னு சொல்கிறாரு? நம்ம யோவான் புத்தகத்தில் பார்த்துருக்கோம். சுவிசேஷ புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பேசுகிறதா இருக்கட்டும், நான் செய்கிற காரியமாக இருக்கட்டும், யார் வெளிப்படுத்தணும்? தேவன் வெளிப்படுத்தணும். தேவன் ஒரு விஷயத்தை செய்யாமல் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், செய்ய சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன். அதனால் அவர் சொல்கிறாரு, தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே. அப்படின்னு என்ன அர்த்தம்? மதி அறிவில்லாதவன். அறிவு இருந்திருக்கு, அந்த அறிவு என்ன ஆகி போச்சு? கெட்டு போச்சு. அப்போ அந்த அவனுக்கு தான் என்ன சொல்கிறான்னா, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தீர்கள் யாருடையது அப்படின்ட்டு கேட்குறாரு.
அப்போ கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது இது யாருக்கு பொருந்தும் இந்த வசனம்? உலக ஜனங்களுக்கா? ஏன்னா இந்த ஒரு காரியமே மிக முக்கியமாக யாருக்குன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவனுடைய ஊழியத்தை யாரெல்லாம் செஞ்சுக்கிருக்காங்களோ, இந்த செஞ்சுக்கு இருக்கும்போது நம்மளுடைய சிந்தையை வந்து சிதற விட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிப்போம், பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தாட்டு வந்தாவே எதுக்குள்ள போயிடுவோம், உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், உலக பிரகாரமான மதிப்பு, இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், கலந்து போயிடுவோம். அப்படி இருக்கிறவனுக்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணுமா, என்ன நாம படிச்சிருக்கிறோம், இந்த உலகத்திலிருந்து வந்து நம்ம வந்து கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போனதும் இல்லை, நம்ம தீமத்தியில் படிக்கிறோம். அப்படி இருக்க எல்லா சத்தியத்தையும் நம்ம வந்து கேட்டிருக்கோம், எல்லா சத்தியத்தையும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த உலகத்தின் பொருள், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யலை, தேவையில்லை. ஆனால் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மளுக்கு தேவை. இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு அத்தியாவசியமான உணவு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை, அதை நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் நம்ம சேர்த்து வைக்கிறங்கிறது வந்து விஷயம் என்ன ஆகிடுது, அது கூடாதுன்னு பார்க்குறோம். அதனால் வந்து நம்ம இன்னொரு வசனம் கூட படிக்கும்போது லூக்கா 12ஆம் அதிகாரம் 29 படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். அப்ப எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்க என்ன பண்ணிடுங்க, நீங்க கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்க. அப்ப சந்தேகம் எது வரும்னா, நம்ம கேட்போம் தேவனிடத்தில், அது என்ன செய்யாது, கிடைக்காத போது நம்ம எனக்கு என்ன வந்துடும்னா ஆட்டோமேட்டிக்காக சந்தேகம் வந்துடும். நம்ம இவ்வளோ பயபக்தியாக ஓடுறோம், இவ்வளவு இதாக இது பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கல, கேட்ட உடனே அந்த ஒரு காரியம் கிடைக்கல. அப்படிங்கும்போது அதே லூக்கா 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இவைகள் எல்லாம் உலகத்தாரை நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற புதுசியா நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு யாருக்கு தெரியும், தேவனுக்கு கண்டிப்பா தெரியும். அதை நம்ம கேட்டுட்டேன் ஜெபம் பண்ணித்தான் பெற்றுக்கொள்ளணும்னு என்ன செய்யல, அவசியம் இல்லை. ஆனா நம்ம எதைத்தான் கேட்கணுமா, என்னத்தை கேட்கணும் அவரிடத்துல, எங்களுடைய இந்த ஒரு ஜீவியத்துல புதுசியை வளர்த்து எடுப்பதற்கு நம்மளுக்கு என்ன கேட்கணும், ஆவிக்குரிய உணவு. அந்த உணவை நம்ம எப்படி பிரித்து எடுக்கிற பரிசுத்தாவி, அந்த பரிசுத்தாவி கூட எப்படி கொடுக்குறாரா, தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஈவு பிச்சையாகத்தான் கொடுக்குறாருன்னு சொல்றார். அப்ப அந்த பிச்சையா பெற்றுக்கொண்ட அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த ஒரு விஷயம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது. இந்த உலகத்தில் நம்மளுக்கு என்ன தேவை இல்லை அப்படிங்கிறத வந்து எதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னா அவருடைய வார்த்தையில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்க்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன சொல்றாருன்னா, அதே லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப என்னத்தை தேடக்கூடாது, உலக சம்பந்தமான நெருக்கமோ அல்லது பணமோ அல்லது ஐஸ்வர்யமோ அல்லது மரியாதையோ, இது எல்லாம் நம்ம தேடினோம்னா அந்த ஊமையில சொல்லப்பட்ட ஒரு காரியம் ஒருவேளை அப்படி நம்ம சேர்த்து வச்சுட்டோம்னா நாளை பின்னா அந்த சொத்து யாருக்கு போகும், ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்துடுது இல்லையா. அப்ப இந்த கேள்விக்குறிக்குள்ள நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது. அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை யாரெல்லாம் தேடுறதுக்கு மன வாஞ்சியா இருக்காங்களோ, அதே சமயத்தில் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன வேணுமா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், கூட கொடுக்கப்படும். அப்ப அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகள் இன்றைக்கு யாரு, உலக பிரகாரமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள்னா அதுவும் கிடையாது, உலக பிரகாரமாக இருக்கிற ஜனங்கள்னா அதுவும் கிடையாது. அப்ப யாருக்கு தான் சொல்றாரு, உண்மையா அவருடைய உண்மையான சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதனால தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடப்படும் சொல்லிடுத்தேன். இப்படி யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு தேவன் நினைக்கிறாரா பிரியமா இருக்குன்னு பாருங்க.
அப்போ இது எல்லாம் வந்து என்னக்குன்னா நம்மளுக்கு தேவைதான். எது? இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு உயிருள்ள வரைக்கும் நம்மளுக்கு சாப்பிட உணவு எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஆனால் அது எல்லாம் எப்படி கிடைக்குமா? நீங்கள் இதை தேடுனீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்காமையே வந்துடும். இப்போ இன்னொரு காரியத்தை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார், நீங்கள் எதை குறித்து நீங்கள் என்ன பண்ண வேணாம், கவலைப்பட வேணாம், காகங்களை பாருங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? காகங்களை நீங்கள் கவனித்து பாருங்க, அவங்க என்ன பண்ணலை, அறுக்கிறதும் இல்லை நூற்றுதும் இல்லை, அவைகளுக்கு கூட என்ன பண்ணுறாரு, பிதா போச்சிக்கிறார் இல்லையா? அப்போ அதை காட்டிலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விசேஷித்த மரம்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ நம்ம எதை தேடக்கூடாதுன்னா இந்த உலக பிரகாரமான ஒரு காரியத்தை தேடக்கூடாது. அப்போ என்னத்தை தேடணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்போ எதில் தேடுறது, எதில் தேடணும்? இந்த பைபிளில் தேடணும். அப்போ எப்படி தேடுறது? நம்ம என்ன மைண்ட் செட்டில் தேடுறோமோ அத்தனையும் இதுக்குள்ள கிடைக்குன்னு சொல்கிறாரு. அதான் ரசல் பருவத்தை கூட இந்த ஒரு வசனத்தை மற்ற 7:7 கேட்கும்போது தேடுகிறவன் கண்டடிக்கிறான்னு சொல்கிறாரு. அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ராஜ்யத்தை தேடுனா ராஜ்யம் கிடைக்கும், ராஜ்யம் வரலன்னு நினைச்சின்னு தேடினா அதுவும் இருக்கும், பரிசுத்தமான தேடினா பரிசுத்தமானதும் கிடைக்கும், அசுத்தமான தேடினா அசுத்தமான கிடைக்கும். நம்ம அதை ஏற்கனவே நம்ம எதில் பார்த்துக்கோம்னா ஏசியா 28 கூட பார்த்துருக்கோம் இல்லையா? கற்பனை மேல் கற்பனையும், கற்பனை மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும். அது எதுக்கு இருக்கும்? ஒரு மனுஷனை நிலையத்திற்கு அது வந்து இருக்கலாம். அதே சமயத்தில் இடைவெளிக்கு ஏதுவானால் கல்லாக இருக்கணும். அதே வசனத்தை பிடிக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன மனசோடு தேடுறோமோ அது கண்டிப்பாக எதில் கிடைக்கும்? அவருடைய வார்த்தையில் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய ஐக்கியத்தில் கூட நம்ம இந்த வேதமானவர்களாக இருக்கிற சகோதர சகோதரி கூட இரண்டாவது வரியிலையும் சந்தேகம் இருக்கா இல்லையா? அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. சபை வாய்ப்பு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்குது. அப்போ அவங்களுடைய மைண்ட் செட்டில் எதை தேடுறாங்களோ அது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்னென்னா விசேஷமாக உண்மையாக தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய பரிசுத்தாவை கொண்டு எது எப்போ நடக்குங்கிறத தெல்ல தெளிவாக அனுப்புகிறான்னா நம்மளுக்கு அந்த சத்தியத்தை நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ இந்த உலகத்தில் நம்மளுக்கு வந்து என்னச்சுன்னா சத்தியம் இருக்குது. அது என்ன பண்ணிடுமா? இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை தேடுனா அது என்ன ஆயிடும்? இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம தேடி சேமித்து வைக்கணும்னு வச்சுக்கலாம். அது என்ன ஆகும்? அது ஒரு நாள் வந்து என்னச்சுன்னா ஒன்று பூச்சி அடிக்கும், இல்லைன்னா திருடிட்டு போயிடுவான், இல்லைன்னா புழு வச்சிரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு துரு அடிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 மூணு அரிசி நம்ம வீட்டில் வச்சுட்டு போகிறோம், ஒரு வருஷம் கழித்து வந்து வர்றோம். அதில் என்ன ஆயிரும்? அந்த மூட்டை அரிசி புழு எல்லாம் வச்சிரும். அந்த டயத்தில் நம்மளுக்கு என்ன யோசனை வரும்? ஏதோ ஏழை பாதிக்கலாவது அந்த மூட்டை என்ன செஞ்சுருக்கலாம், கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். ஆனால் நல்லா இருக்கும்போது அந்த மைண்ட் செட் வராது. அப்போ நம்மளுடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்குன்னா யார் மாதிரி இல்லைன்னா கிறிஸ்துவனுடைய சிந்தை மாதிரி இல்லை. அவருடைய சிந்தை எப்படி இருக்கு? அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றிட்டுதான் பார்க்குறோம். அப்போ அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்ற பிள்ளை கூட யார் மாதிரி இருக்கக்கூடாதான், அந்த மதிகேடுள்ள ஐஸ்வர்ய மாதிரி இருந்துடக்கூடாது. இந்த உலக பிரமாண ஒரு காரியத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருந்துடக்கூடாது. அதனால் நம்ம பார்க்கும்போது லூக்கா 12:20 என்ன சொல்றாருன்னா, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரத்தில் என்ன ஆகிடும்? யாரோ இல்லை, செத்த பின்னாலே அவனுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக தெரியாதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு என்ன இருக்குது? இந்த ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்கிறதுனால என்ன இருக்குது? எதை தேடணும், எதை தேடக்கூடாதுங்கிறத வந்து நினைக்கிறான்னா சொல்கிறான்னு பாருங்கள். அப்போ நம்ம எதை தேடணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்போ ராஜ்யத்தை தேடணும்னா என்ன நம்மளுக்கு வேணும்? முதல்ல சத்திய அறிவு கண்டு. அப்போ இந்த சத்திய அறிவு வேற நம்ம முன்னாடி இருந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சோம்னா கண்டிப்பாக கிடைக்கல. அப்போ எப்போ தான் கிடைச்சிருக்குன்னா என்னைக்கு இந்த வேத பாடத்தை முறையாக கற்றுக்கொண்டோமோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அந்த மதிகேடான விஷயம் நம்மள்கிட்ட இருந்து என்ன ஒன்று இருக்குது
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க இருக்குன்னு பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை கூட படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அவரை கட்டிக்கொண்டு அவர்களை அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த ஒரு வசனத்தை கூட பார்க்கும்போது எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான் மத்தியில் யார் அறை கட்டுறாரா? எஜமானா யார் வாராரோ அவர்கள் ஊழியர் மத்தியில் அனுப்பிச்சாரு அறை கட்டுறார். அறை கட்டுறா என்ன? தயார் நிலை. இன்னும் சொல்லப்போனா ஒரு தாழ்ந்த மிக தாழ்மையான ஒரு நிலைமை. ஏன் அப்படி இந்த ஒரு வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையில அந்த ஊழியக்காரர் என்ன செய்றாரு பார்க்கிறார். நான் எப்படி இந்த உலகத்தில் ஜெயிச்சு பிதாவுடைய சிங்காசனத்தில் இருந்தனோ அதே மாதிரி எனக்காக காத்திருக்கிற ஊழியக்காரரை கூட எப்படி இருக்கணும்? நான் எப்படி சிங்காசனத்தில் இருந்தோ அதே மாதிரி இருக்கணும். அப்படியாப்பட்டவருக்கு நான் என்ன எப்படி இருக்கணுமா? சொல்லப்போனால் இந்த ஊழியக்காரர்கள் அவரை பார்க்கும்போது என்ன செய்யணும்? அறை கட்டி இருக்கணும். அவங்க தான் மனத்தாழ்மையாக இருக்கணும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னா அவர்கள் மத்தியில் அவர் ஒரு ஊழியக்காரனாக இருக்கார். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் என்னை மாதிரி உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு போகிறவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? அவங்கள மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அன்புக்குரிய சகோதரர் நம்மளோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை கூட நம்ம எப்படி நினைக்கிறோமா? நம்மளோடு ராஜ்யத்தில் நம்மளோடு இருக்க போகிற ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொசிஷன் இருக்கும் இல்லையா? ஒருவேளை நம்மளை காட்டில நல்லா ஓடுற பிள்ளைகளுக்கு நம்மளை காட்டில உயர்ந்த ஸ்தானத்தில் கூட அவங்களுக்கு என்னச்சுன்னா ஒரு பொசிஷன் இருக்கும். அப்போ நம்ம மற்றவர்கள் எப்படி பார்க்கணும்னா நம்மளை காட்டில உயர்ந்த ஸ்தானத்தில் போகக்கூடிய ஒரு நபர், ஒரு சகோதரன், ஒரு சகோதரியை நம்ம எப்படி இருக்கணுமா? அவங்களுக்கு மிக மனத்தாழ்மையாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு காட்டணும்னு இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறான். அப்படி இந்த ஒரு விஷயத்தை எதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சு காமிச்சிருப்பார்? தேவனை பற்றிக்கிற அறிகிற அறிவு அவருக்கு எப்படி இருக்குன்னா மிகுதியாக இருக்கு. எந்த ஒரு தடையும் எந்த ஒரு காரியம் தேவனை பற்றி ஒரு விஷயத்தை நம்மளால இன்னைக்கு எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணுமோ அவருக்கு அப்படி இல்லை. எல்லா அறிவும் தேவன் எப்படிலாம் இருந்திருப்பாருங்கிற விஷயம் யாருக்கு தெரியும்னா ஆண்டவராக இயேசுக்கு தெரியும். அதனால அவர் நினைக்கிறான்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்குள்ள வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு நான் என்ன பண்ணணும்? மனத்தாழ்மை அவளுக்கு அறை குடிக்கணும், அவளுக்கு பந்திரிக்கை செய்து சமீபமாய் அவளுக்கு என்ன செய்யணும்? ஊழியர் செய்வார் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கிட்ட அவருடைய ராஜ்யத்தில் இந்த காலத்தில் ஒரு திருமந்தையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்னு பார்க்குறான். தொடர்ந்து வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். ஏன்னா எப்போ வருவார்னு யாருனாலும் என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது. எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரங்களிலும் எஜமான் எப்போ வருவார்னு யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அறை கட்டி கொண்டு அவங்களுக்கு பந்தியர்க்கு செய்து அந்த ஒரு ஆகாரத்தை என்ன பகிர்ந்து கொடுக்குறான்னு பார்க்குறோம். அதே 39ஆம் வசனம் என்ன சொல்கிறாருன்னா, திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நம்மளுக்கு ஆண்டவராக இயேசுக்கு வருது தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? இருக்கிற வரைக்கும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு லாஸ்ட்ல. ஆனால் இங்கே என்ன சொல்றான்னா எல்லா டயத்திலும் எப்போ வருவாருன்னு நம்ம என்ன செய்யணும்? எதிர்பார்த்து வரும். இப்போ இந்த ஒரு விஷயத்த கூட சொல்றோம் இல்லையா? என்ன விஷயம்? 37ஆவது வசனத்தை படிங்க. 37ஆவது வசனம். எஜமான் வரும்போது விழித்திருக்க
நேசிக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். இப்ப எஜமான் வரும்போது அப்பனா வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? இந்த வசனம் யாருக்கு பிறந்தா இன்னைக்கு இருக்கிற சகோதரர்களுக்கு பொருந்தாது. ஏன்னா வருவானுங்கிறது காத்திருக்கிற அவசியம் நம்மளுக்கு இல்லை. அவருடைய ராஜ்யம் வந்துருச்சு, அவர் வந்துட்டாருன்னு பார்க்குறோம். எப்போ வந்துட்டாரு? 1874 வந்திருக்கான்னு பார்க்குறோம். அப்படி வந்திருக்கும் போது இந்த வசனம் நம்மளுக்கு பொருந்துமா? ஏன்னா ஒன்று முதல்ல அவர் வந்திருக்காருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அவர் வருவதை எதிர்பார்க்கனா நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ வந்து இருந்தாருன்னா நம்ம என்ன நம்பிக்கையோடு இருக்கணும்? அவர் வந்துட்டாரு, வந்ததுக்கு பின்னாடி நம்ம என்ன நம்பிக்கையோடு இருக்கணும்? வாழன அவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் வந்து திரும்பி நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் யார் இருக்கணும்? நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அப்போ முதல்ல ஒரு வருகையை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். அந்த வருகை எப்பெல்லாம் வருவார்னு நினைக்கிறார்களோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கைக்கொள்ளணும். வந்த பின்னாடி அவர் எப்படி இந்த உலகத்தில் நன்மை செய்து பாடுபட்டு துன்பத்தை அனுபவித்து எப்படி பிதாவினுடைய சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி வந்த பின்னாடி அவரோடு கூட நம்ம போவதற்கு தகுதியான ஒரு வாழ்க்கைய முறையை நம்ம நினச்சுன்னா கையலான்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை யார் செய்வார்? அப்போ இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு என்ன தகுதி வேணும்? அப்போ அந்த ஒரு விஷயத்தை தகுதியாக இருக்கிறவங்கள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி கூப்பிடுறாரு? என்னன்னா கிறிஸ்து நம்மளுக்கு யாரு? தலை. இன்னொரு விஷயம், அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி. அப்போ மணவாட்டி எப்படி கூப்பிட்டுருப்பாரு? எப்படி கூப்பிட்டுருக்காரு? உன்னத பாட்டில் என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியே. இப்போ இந்த ஒரு விஷயங்களை கூட என் பிரியம்னா அவருக்கு பிரியமாக இருக்கணும், நம்மளுக்கு பிரியமாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது. என் ரூபவதினா இந்த உலகத்தின் காரியத்தை விட்டு அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை தான் என்ன செய்கிறாரு? ரூபவதி. அப்போ என் புறாவே அப்படின்னா கள்ளங்கவடம் இல்லாமல் யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான். எந்த ஒரு வஞ்சனையோ எந்த ஒரு எதிர்பார்ப்பை இல்லாமல் வர்றாங்களோ அவங்க தான் யார்? மணவாட்டி வகுப்பார். அவங்களை தான் எப்படி கூப்பிட்றான்னா உத்தமியே. அப்போ உத்தமினா என்ன? பிதாவையும் கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம வழிவிலகி மற்ற தேவர்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வழிவிலகி. இதனால் நம்ம ஏசியா புத்தகத்தில் கூட பார்க்குறோம் இல்லையா? அந்த நாட்களிலே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சிக்கிட்டு எங்கள் பேர் மட்டும் என்ன, உங்கள் பேர் மட்டும் வேண்டாம், ஆனால் நாங்கள் செய்கிறது என்னென்னா எங்களுடைய சொந்த ட்ரெஸ்ஸு, எங்களுடைய சொந்த ஆகாரத்தை சாப்பிடும். அப்போ அப்படி இருந்துடக்கூடாது. அப்படியாப்பட்டவங்க யாரும் இல்லை, உத்தமி கிடையாது. அப்போ உத்தமினா உண்மையிலேயே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தில் காரியத்தை விட்டு அதுதான் தேவனுக்கு வந்து ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு மனவாட்டி வகுப்பாரா யாருக்கு போகிறோம்னா கிறிஸ்துக்கு போகிறோம். அப்படி யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ அவங்க தான் யார்? உண்மையான திருச்சபை, உண்மையான மனவாட்டி வகுப்பாருன்னு பார்க்கணும். அப்போ எப்போதுமே நம்ம என்ன ஒரு விஷயத்தில் இருக்கோம்னா ஆயத்தமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை தான் எப்படி கூப்பிட்றாருன்னா என்னென்னு கூப்பிட்றாரு? என் பிரியமே, என் ரூபதியே, என் புறாவே, என் உத்தமி அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ இந்த ஒரு ஆயத்தமான மனநிலைமையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் யாருன்னா மனவாட்டி வகுப்பார். அப்போ இவங்களுக்கும் இந்த உலகத்தின் காரியத்துக்கு என்ன செய்யல கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கான்னு பார்க்குறேன். இன்னொரு வசனத்தை கூட படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 41ஆவது வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஊமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ? 40வது வசனத்தை படிச்சிருங்க. 12:40. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். அப்ப என்னன்னா அன்றைக்கு இருக்கிற சிலப்பா சொல்றாரு, மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். அப்போ ஆயத்தம்னா ஒரு குறிப்பிட்ட டயத்தில் மட்டும் இல்லை, எப்போதுமே அவருடைய மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க.
அப்போ அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க என்ன இப்படி இருக்கும்னா ஆயத்தமாக இருக்க முடியும். இப்படி கேட்கும் போத பேதுரு என்ன கேட்குறாருன்னா, இந்த ஒரு ஊமை பிரச்சனை இல்லையா, இது எங்களுக்கு மாத்திரமா, எங்களுக்கு பின்னாடி வருகிறவர்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஊமை எங்களுக்கு மாத்திரம் சொல்கிறீரோ எல்லாருக்கும் சொல்கிறீரோ என்று கேட்குறாரு. அப்போ என்னன்னா, இந்த ஒரு வார்த்தை ஏன் கேட்குறாருன்னா, இன்னைக்கு நம்ம எந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குன்னா அவர் வந்து இருந்து ராஜரீகம் பண்ணுறான்னு பார்க்குறோம். அதனால் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு மாத்திரமா, எங்களுக்கு பின்னாடி. அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவான். இப்போ இது யாருக்கான்? பேதருக்கு மாத்திரமல்ல, அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர் மேல் அதிகாரியை வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் ஆவார். அப்போ என்னன்னா, இந்த ஒரு கடைசி காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் அந்த சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்க பிள்ளைகளாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஊமை பொருந்தும். அதனால் நம்ம பார்க்கக்கூடிய அப்போ பவுல் கூட கிளம்ப என்ன சொல்கிறாரு, நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறான். ஒருவேளை நம்ம சத்தியத்தில் இருந்து நல்லா நடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்துட்டோம்னா நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருமா, ஒரு விதமான உள்ள ஒரு பெருமையோ அல்லது வந்து ஒரு ஏதோ ஒரு மேட்டுமையான சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், உள்ளே வந்துடும். அது யாருக்கு தெரியாது. உண்மையிலேயே நடந்து கொண்டு இருக்கிற உண்மையான பிள்ளைகளுக்கு அந்த ஒரு விஷயம் என்ன செஞ்சிருன்னா தெரியாமல் போயிருந்து பார்க்குறோம். அதனால் அவர் சொல்றாரு, இந்த ஒரு ஊமை எங்களுக்கு பின்னாடி வரவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு செல்லத்தில் வச்சுறாரு, கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான பணிவிடைக்காரனாரு அவருடைய ஊழியக்காரருக்கு தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும். இது யாருக்கு பிறந்தோம்னா நம்ம மூத்த சகோதரர் ரசல் பிரதருக்கும் இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு பிறந்திருப்பாங்க. ஏன்னா அவர் தான் ஏற்ற காலத்தில் இன்னும் நம்ம அது இன்னும் சொல்லப்போனால் அவர் எழுதியிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொன்னால் இன்னும் யாருமே முழுமையாக என்ன சொன்னால் படிக்கல. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை அவருடைய பணிவிடைக்காரருக்கு அவர் வந்து ஊழியக்காரனாக இருந்து ஏற்ற காலத்தில் என்ன சின்ன பணி கொடுக்கும்படி மிகப்பெரிய ஒரு சத்திய விருதத்தை யார் கொடுக்குறாங்கன்னா மூத்த சகோதரர் ரசல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கிட்ட அவர் என்ன செய்யறா இந்த ஒரு ஊமையை வந்து பேசுகிறான்னு பார்க்குறோம். அப்போ இந்த சரியான காலத்தில் நம்ம வந்து உணவை கொடுக்குறாரு. அந்த உணவை யாரெல்லாம் வாங்கி புத்திக்கிறாங்களோ அவங்க யாராயிருவாங்களாம், கிறிஸ்துவனுடைய அந்த மனவாட்டி ஒப்புறாக மாறிடுவான்னு பார்க்குறான். அப்போ இந்த ஊழியக்காரன் கூட அவர் வரும்போது எப்படி இருப்பாங்களாம், ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலையிலே உணவை உண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஏற்ற காலத்தில் ஏற்ற சத்தியத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பான்னு பார்க்கணும். 43வது வசனம் படிங்க. அதே லூக்கா 12ஆம் அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 43வது வசனம். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். அப்ப எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அப்படியாண்டா எப்படி, அதையும் பார்க்கணும் இல்லையா? அப்படின்னா எப்படி செய்யணும் என்பதை வந்து நினைச்சா இயேசு கிறிஸ்து வந்து நினைச்சா அதே ஒரு வசனத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நினைச்சான்னு சொல்றார். அதாவது எஜமான் வரும்போது எப்படி செய்கிறவனாய் அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியான் பிடிக்கிறோம் இல்லையா? எப்படி செய்கிறவன் அப்படிங்கிற விஷயத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுதுனா அதே ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாரு. அப்போ இந்த உலகத்தில் நம்மளுக்கு எதை தேடணும் எதை சேர்த்து வைக்கணுங்கிற விஷயத்தில் அந்த ஒரு வசனம் நம்மளுக்கு வந்து என்னச்சுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விவரமாக கொடுப்பார். அப்போ இந்த 12ஆம் அதிகாரத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில்
எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது இருக்கு, எதை சேர்த்து வைக்கணுங்கிறது இருக்கு, எதை தேடணுங்கிறது இருக்கு, எதை தேடக்கூடாதுங்கிறத ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்றாரு. அப்ப இந்த உலகத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய சொத்து எது? ஏன்னா அந்த சொத்து என்ன பண்ணிடக்கூடாது, புழு அணுகக்கூடாது, திருடக்கூடாது, பூச்சி எதுவும் அறுத்திடக்கூடாது. அப்படிப்பட்ட சொத்து நம்மளுக்கு இந்த உலகத்தில் தேவன் என்ன கொடுத்துருக்கிறார்? பைபிள். ஏஞ்சலா சத்தியம் தான் முதல் விஷயம் நம்மளுக்கு கொடுத்துற மிகப்பெரிய சத்தியம் தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை இது எப்படி இருக்குமா அந்த சத்தியம்? எதுனா ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யன் அவன் சேர்க்கிற சொத்து வந்து அவன் செத்து போயிட்டான்னா என்ன செய்யணும், அவனோட கூட போகாது. ஆனால் இந்த ஒரு சத்தியம் நம்மளுக்கு என்ன வேணுமா, இங்கேயும் இருக்கும் அங்கேயும் போகும். அதனால் வந்து மத்திய அரசு இல்லையா, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையிலோ ஒழிந்து போவாது. அப்போ இங்கே பேசப்படுகிற சத்தியம் அங்கேயும் வந்து இருந்துச்சுன்னா நம்முடைய மைண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா அங்கேயும் பேசப்படும் பார்க்கணும். அப்போ நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகம் தான். அப்போ பரலோகத்துக்கு போகிறோம்னா அந்த பரலோகத்துக்குரிய விஷயம் நம்மள்ட்ட இருக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு இருந்தால் தானே அங்கே போக முடியும். அப்போ அது இல்லாமல் நம்மளுக்கு நினச்சோம்னா கண்டிப்பாக போக முடியாதுன்னு பார்க்குறோம். அப்போ நம்மளை பார்த்துட்டா முதல் காரியம் வந்து நம்மளுக்கு என்னென்னா அது போகக்கூடிய காரியம் வந்து சத்தியம். அப்போ அந்த சத்தியங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், போயிடலாம். ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் வந்து செத்து போனால் அவனால் நினைச்ச முடியாத சொத்தை கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. ஆனால் உண்மையான ஊழியக்காரர் ஆண்டவராக இயேசு சொன்ன மாதிரி என் பிரியமே, என் ரூபபதியே, என் புறாவே, என் பாக்கியவதி அப்படின்னு சொல்கிறா இல்லையா, இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இருந்தோம்னா இங்கே என்னெல்லாம் செஞ்சோமோ அந்த விஷயம் எங்கே போயிடுமா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோடு கூட போயிடும். அப்படின்னா என்ன சொல்கிறார் ஆண்டவராக இயேசு? என்ன செஞ்சால் அங்கே போகலான்னு பார்க்கும்போது அதிகப்படியான சத்தியத்தை நம்ம நினைச்சிடுமா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி உள் வாங்கினாத்த என்ன தெரியுமா, தேவனை பற்றின அறிவு, அவருடைய தெய்வீக திட்டம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்மளுக்கு வெளிப்படுன்னு பார்க்கணும். அப்போ அப்படி வெளிப்பட்டுட்டா இந்த பூமியில் நம்ம எதை சேர்த்து வைக்க மாட்டோம். இந்த பூமியில் ஒரு காரியத்தை நம்மளால நினைச்சோம்னா சேர்த்து வைக்க மாட்டோம். அப்போ என்ன சேர்த்து வைக்கணும்னா எது பரிசுத்தமாக இருக்கோ, எது பரிசுத்தமாக இருக்கணுமோ அதை சேர்த்து வச்சா தான் எங்கே போக முடியும், பிதாவிடத்தில் போக முடியும்னு பார்க்குறோம். அப்போ பிதாவிடத்தில் போகணும்னா நம்மளுக்கு தெரியும் அங்கே பிதாவை நோக்கி அங்கே இருக்கிற விஷயங்களை என்ன சொல்லுது, பிதாவை தேவன் என்ன சொல்லுது, பரிசுத்த 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 அப்படி என்ன போட்டிகிட்டே இருக்காங்க இல்லையா. அப்போ அங்கே காணப்படுவதெல்லாம் என்னது, எல்லாமே பரிசுத்தம் தான். அப்போ இங்கே பரிசுத்தமாக நம்ம இல்லைன்னா எங்கே போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் போகிறதுக்கு வாய்ப்பேன்னு பாருங்கள். அப்போ தேவனுடைய வீட்டுக்கு போகணும்னா அந்த ஒரு காரியத்தை நம்ம சேர்க்கணும்னா அந்த சேர்க்கக்கூடிய காரியம் என்ன பண்ணிடக்கூடாது, பூச்சியோ திருடிக்கிற விதமாக இருக்கக்கூடாது, புழு கெடுக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா எங்கே போயிடலாம். அப்போ என்னென்ன விஷயம் வந்து நம்மளை கெடுக்கும் படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? தொடர்ந்து படிங்க 39 வரைக்கும். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும்
நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்ப என்ன புணுவாங்க? அதனால முதலே சொல்றாரு ஆண்டவராகிய கிறிஸ்து, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு பிதா பிரியமா இருக்குன்னு படிக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன புணு வரும்னா, இந்த மாதிரி பயம் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணும்? விசுவாசத்தை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அப்போ என்னென்ன வரும் சொல்றாரு? துன்பம் வரும், பசி வரும். இது எங்கே வரும்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது. அதனால நம்ம பார்க்குறோம் இல்லையா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார். அப்போ இந்த ஒரு காரியம் யாருக்கு இருந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வருகிறார்னா அவர் என்ன பண்ணார்னா, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படியலை கற்றுக்கணும். ஏன் பட்ட பாடுனாலே கீழ்ப்படியலை கற்றுக்கொள்வதற்கு அவர் பிரியப்பட்டார். அவசியமாக இருந்தது. தேவனை பற்றின அந்த ஒரு அறிவு அவருக்கு இருந்ததுனால, எங்கள் அப்பா இதை செஞ்சாதான் என்ன பண்ணுவார்? பிரியப்படுவார். அப்போ அந்த தேவனை பற்றின அறிவு நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளும் யார் மாதிரி ஆகிடுவோம்? கிறிஸ்து மாதிரி நன்மை செய்து பாடுகளை அணிவதற்கு நம்ம எடுக்கிறோன்னா அதாவது இப்போ நம்ம கூட பார்க்குறோம் இல்லையா? இப்போ நான் ஒரு விஷயத்தை இந்த மேடையில் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன்னா, நான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் அன்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அன்பாக இல்லைன்னா என்ன ஆகிப்போ? ஒருவேளை நான் சொல்லி நான் யாரும் திருடாதீங்க, யார் மேலேயும் கோவப்படாதீங்க, எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விஷயத்தில் இல்லைன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, மற்றவர்கள் நம்ம பேசினா மன்னிச்சிடணும், நம்ம பேசினா அவங்க கோவப்படக்கூடாது நினைச்சிடக்கூடாது. நம்ம அந்த வாழ்க்கைக்குள்ள உட்படணும். ஏன்னா இந்த பாடத்தை சொன்னவர் கூட என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கிறிஸ்துவா மாறுவதற்கு என்ன செய்யல விருப்பம் இல்லை, ஆனால் மற்றவங்க கிறிஸ்துவா மாறுவதற்கு நம்ம என்ன செய்யறோன்னா பிரியப்படுங்கிறார். நம்ம தேவனுடைய தெய்வ திட்டம் என்னன்னா, நம்ம கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்களா மாறுவதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அந்த ஒரு வாய்ப்பை பெற்ற நாம மற்றவர்களை கிறிஸ்தவ ஆக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நான் கிறிஸ்தவனா நம்முடைய வாழ்க்கையில் அதை என்னச்சுன்னா அப்பியாசப்படுத்தி காமிச்சாத்த நான் பேசுகிற இதுதான் அவங்களுக்கு என்னச்சுன்னா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு. ஒருவேளை அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்ம கேட்குற விஷயத்தை அவங்களுக்கு எப்படி ஆகிப்போம்னா, நம்முடைய நேரத்தையும் நம்முடைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அவங்கள அந்த ஒரு காரியத்தை ஒரு திருடுற ஒரு விஷயத்துக்கு எடுக்கிறான்னா பிறான்னு பாருங்க. அப்போ இந்த ஒரு காரியம் கூட நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, பரலோகத்தில் நம்ம போகிறோம்னா இந்த ஒரு மாம்சத்தில் இருக்கும்போது பரிசுத்தமானதை நம்ம என்ன செய்யணும், சேமித்து வைக்கணும்னு பார்க்கணும். அப்போ ஒன்று பார்த்துட்டோம், அங்கே போகிறதுக்கு சத்தியா, இன்னொன்று கிரி. அந்த கிரியை கூட எப்படி வரும்? சத்தியத்தின் படி தான் வரும். ஆனால் என்ன இருக்கணுமா? அன்பு இருக்கணும். எதனால் நம்ம எபேசியர்களோடு படிக்கிறோம்ல, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அப்போ எப்படி சத்தியத்தில் எப்படி முழுமையாக நம்ம முதிர்ச்சி பெற்றுருக்கிறோமோ, அதே சமநிலையில் அன்பிலும் நம்ம இருந்துச்சுன்னா பூரணப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தாத்த நம்ம எங்கே போக முடியும்? அப்படி ராஜ்யத்தில் போக முடியும். அதனால அவர் சொல்றாரு, ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் அதிகமான சத்தியத்தை நீங்கள் கேட்டு ஒருவேளை அதை அப்படியே வச்சுட்டீங்கன்னா அது என்ன ஆகி போகுமா? அது அதனால் மத்தியில் கூட சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இலவசமாய் பெற்றீர்கள், அது இலவசமாய் கொடுக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்த்துடாதீங்க. உங்கள் காலத்தையும் உங்கள் நேரத்தையும் உங்களோட உடல் திறமையோ உங்களுடைய பணத்தையும் நீங்கள் எதிர்பார்க்காம என்ன பண்ணுங்க செய்யுங்க. அதே ஒரு காரியத்தை யார் செஞ்சாங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சான்னு பார்க்குறோம். அப்போ இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கும்போது, அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கூட பார்க்கும்போது, லூக்கா 12:33 படிங்க. லூக்கா 12:33.
லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுகிறதும் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வைக்கிறது. அப்ப இந்த ரெண்டாவது காரியத்தை கூட பார்க்கணும். பழமையாய் போகாத பணப்பை அப்படிங்கிறது என்ன? ஐஸ்வர்யம். அப்ப ஐஸ்வர்யம் எது? அப்படியே சத்தியம். அப்ப அந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணுமா? அப்படியே புதுச்சுக்கிட்டே இருக்கணுமா, பழசா ஆக்க விடக்கூடாது. அப்ப எப்ப பழசாகாது? பழசானா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக தூசி விழுந்து அதை செய்யணும்னா மூடிடும். அப்போ புதுப்பிக்கணும் என்ன பண்ணணும்? நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு போய் என்ன செய்யணுமா? சொல்லணும். எப்படி சொல்லணுமா? அன்போட, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இலவசமாக என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுக்கணும்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நம்ம சபையை எடுத்துக்கிறோம். ஒரு காரியம் சொன்னோம்னா ஒரு 4 பேர் தான் நம்ம நினச்சோன்னா தேவனுடைய அந்த ஒரு ஊழியத்தை பிரசங்கம் மூலியமாக சொல்கிறோம். மித்த பேருக்கெல்லாம் அது சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் என்ன பண்ணலாம்? காண்கிற சகோதரத்தில் அல்லது பார்க்குற ஒரு சகோதரத்தில் என்ன நினைக்கலாம்? எப்படியாவது தேவனுடைய சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும் சொல்கிறதுக்கு அந்த மன ஆர்வம் இருக்கு இல்லையா? அந்த மன ஆர்வம் இருந்தாவே நம்ம என்ன ஆயிடுவோமா? நம்முடைய சத்தியத்தை அப்படியே புதுப்பிக்கலாம். அப்படி புதுக்கும் போது என்ன செய்யணும்னா என்ன ஆயிரும்? பரிசுத்தமாக ஆயிரம்னு பார்க்குறோம். ஒருவேளை நம்ம இந்த மாதிரி இல்லைன்னா தீமத்தியில் கூட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் எப்படி பிரசங்கம் பண்ணணுமா? ஜாக்கிரதையா. அப்போ நம்மளுக்கு பிரசங்கம் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்படி இருக்குன்னா ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும். ஒருவேளை நம்ம வந்து தெய்வ திட்டத்துக்கும் அவர் சித்தத்திற்கும் என்ன செய்யணும்? இசைவாக இருக்கணும். இசைவு இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணோம்னா நம்மளும் கெட்டு போயிடுவோம். நம்ம சத்தியத்தை சொல்லிக்கிற சகோதரன் நினச்சிடுவாங்க கெட்டு போயிடுவான்னு பார்க்குறோம். அப்போ எந்த விதத்தில் நம்ம சொல்லக்கூடிய காரியம் எப்படி இருக்கணும்னா, நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கிறோமோ அந்த கற்றுக்கிற விஷயத்த அப்படியே மற்றவங்களுக்கு கிடைச்சிடுமா? வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படி வாரி கொடுக்கும் போதே நம்மளுக்கு என்ன பண்ணுமா? அதிகமாக தேவனுடைய நாணம், அவருடைய கிருபை, அவருடைய திட்டம் நம்மள்கிட்ட அப்படியே வந்துருச்சுன்னா தங்குன்னு பார்க்குறோம். அதனால் நீதிமொழிகளோட கூட பார்க்கும்போது நீதிமொழி 11:24 படிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அப்ப நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நம்மளே வச்சிருந்தோம்னா என்ன ஆகி போகுமா? அதை பிசினித்தனம்ங்கிறாரு. டயத்தை செலவழிக்கிறது இல்லை, பைசா செலவழிக்கிறது இல்லை, நம்முடைய திறமையை செலவழிக்கிறது இல்லை. அப்படியே என்ன செய்யறது? பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைஞ்சிட்டா என்ன எங்கே போக முடியாது. அதே பாருங்க, அதையே 25 வருஷமே நீதிமொழி 11:25. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும். போதும். உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும்னா என்ன இருக்கு? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தேவனுடைய பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யணுமா? சொல்லணும். ஒருவேளை சொல்றதுனால நீ மதிப்பாங்க, சொல்றதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க, சொல்றதுனால நம்ம வந்து பெரிய ஆளாயிரும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்காது, நம்ம சொல்லக்கூடிய சத்தியமே அப்படி இருக்காது, பரிசுத்தமாக இருக்காது. அப்போ அதனால் சொல்றாரு, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சு. அப்போ பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நம்ம திரும்ப திரும்ப ஒரு சகோதரர் சொல்லும் போதே அதிகப்படியான அந்த ஒரு வசனம் நம்ம எதுக்குள்ள இருக்குன்னா நம்முடைய சிந்தைக்குள்ள இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லும் போது தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எப்படி என்ன மாற முடியும்? புது சிருஷ்டியாக மாற முடியும். இப்போ நம்மளும் கூட பார்த்துருக்குறோம், அநேகர் வந்து என்ன செய்வாங்கன்னா சபைக்கு வருவாங்க, நல்லா சத்தியம் கேட்பாங்க, நல்லா பங்களிப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறதோ அதற்கான விருப்பமே அவங்கள்ட்ட அடிச்சாது காணப்படாது. அப்போ என்ன பண்ணுவாங்க?
வேதமானவராக என்ன பண்ணுவாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க, வேதமானவராக சபைக்கு வருவாங்க, வேதமானவராக இந்த ஒரு விஷயத்த செய்வாங்க. சாவு வந்தால் சாவுக்கு போவாங்க, அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக இறந்து போவாங்க. ஆனால் என்ன ஆக முடியாதான், புது சிருஷ்டியாக ஆக முடியாது. அப்போ புது சிருஷ்டி ஆகணும்னா நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்தை என்ன சொன்னால் அப்படியே ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் அவர் சொல்கிறாரு, படித்தோம் இல்லையா, என்ன படித்தோம்னா மத்திய 12ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். லூக்கா 12:33. லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளை. அப்ப எல்லாம் உள்ளவைகள் என்ன சொத்து நம்மள்ட்ட இருக்கு, ஆவிக்குரிய சொத்து. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியோட சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். நம்ம கொரிந்தியரில் பார்க்கணும் இல்லையா. அப்போ நம்மளுக்கு என்ன சொத்து இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு சத்தியம் தான் இருக்குது. அந்த சத்தியை எப்படி நம்மளுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கோ, எப்படி முழுமையாக நம்ம வந்து உறுதியாக அந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்கி இருக்கிறோமோ, அதே மாதிரி ஈக்குவலாக என்ன இருக்கணும்னா அன்பு இருக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை கூட எடுத்துங்க, நம்ம முதல் உலகம், இரண்டாம் உலகம், இல்லை தேவனுடைய திட்ட, அது இதை பற்றி சொல்கிறனால நம்மளை வந்து கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் சொல்லிடுவாங்களா, கிறிஸ்துவனுடைய சீசரன் சொல்லிடுவாங்களா? ஏன் சொல்ல முடியாது? அப்போ கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் கிறிஸ்துவனுடைய சீசரன் சொன்னோம்னா என்ன இருந்தால் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் சொல்லுவாங்க? கேரக்டர். அப்போ என்ன தகுதி இருக்குன்னு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யோவான் 13ஆம் அதிகாரம் 35 நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்புகளாக இருங்கள், அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து விடுவார். எல்லாரும்னா இதுலேயே வந்துருச்சுல, மொத்தத்தில் சபையில் உள்ள மாத்திரமான அறிய தேவையில்லை, எல்லாரும் யாருடைய சீசர்கள் அறிந்து வருவார்களாம். எல்லா ஜனங்களும் இவங்க உண்மையிலே இயேசுடைய சீசர்கள் அறிந்து. எதை வச்சு? நீங்கள் ஒருவழி ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து வருவார். இப்போ நம்மள்ட்ட சத்தியம் இருக்கு, சத்தியத்தை போதிக்கிறோம், அன்பு இல்லைன்னா என்ன இப்போ? எஸ். அப்போ அதுதான் சொல்றாரு. அப்போ இந்த அன்பு எப்படி வெளிப்படும்? இப்போ நம்ம சத்தியத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் ஒரு விஷயத்தில் வந்து அகப்பட்டாரு அப்படின்னா, அந்த ஒரு செய்தி நம்மளுக்கு காதில் விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுமா? யாரோ எங்கேயோ என்னமோ நடக்குன்னு அப்படி இருந்தோம்னா நம்மள்ட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. அவரும் நம்மளுடைய சரீரத்தில் ஒரு ஆள் அப்படின்னு நினச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகி போகும்? அன்பு வந்துடும். இப்படி லைட்டாக தடுக்கி வந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கை என்ன செஞ்சிடும், அவங்கள போய் தூக்க ஆரம்பிச்சிடும். தூக்குவோம், இல்லாட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப்பை நம்ம பண்ண முடியா? இப்போ நம்ம சரீரத்தில் உள்ள ஒரு கையோ அல்லது ஒரு காலையோ எடுத்துக்கங்க. திடீர்னு ஒரு கால் கல்லில் அடிபடுத்தினா நம்முடைய கையோ நம்முடைய கால் என்ன பண்ணுது? இந்த காலை தூக்கிட்டு இந்த ஒத்த காலை என்ன செய்யுது? நொண்டி அடித்து காப்பாற்றுது இல்லையா? அப்போ என்னன்னா நம்முடைய சரீரம், அப்போ உண்மையிலே தேவனுடைய தெய்வ திட்டத்தின்படி கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்களாக இருக்கிற எல்லாருமே சரீருடைய அங்கங்கள் தான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி அன்பாக இருந்தீங்கன்னா ஐக்கியத்தில் இருக்கிற அல்லது இந்த ஐக்கியத்தில் ஓடுகிற சகோதரர் மாத்திரமல்ல, எல்லாருமே நம்மளை என்ன சொல்லிடுவாங்களாம், இது உண்மையிலேயே தேவனுடைய புத்திரர் அல்லது கிறிஸ்துவனுடைய சரீர அங்கம்னா அல்லது அவருடைய சீசர்கள் என்ன அறிந்துள்ளான்னு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கணும்? உண்மையிலேயே சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கணும். அது இன்னும் சொல்லப்போனால் அந்த சத்தியத்தில் நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறோம், எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருக்கிறோமோ அந்த இருக்கிற விஷயத்தில் அதே பொசிஷனில் நம்மளுக்கு என்ன இருக்கணுமா? அன்பு இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு விஷயம் இருந்தாவே நம்மளுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்து என்ன பண்ணாரோ அதை அப்படியே பண்ணலாம். இன்னொரு வசனம் கூட படிங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க.
அந்த வசனம்ல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலகையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படியே செய்தார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னா என்னென்ன வேணும்? அன்பு வேணும், சத்தியம் வேணும். அப்ப இதைத்தான் தேவனுக்கு நான் மிகப்பெரிய சொத்தாக இன்னைக்கு இருக்கிற புதுசியா ஓடிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சொத்தாக நினைக்கிறான்னா கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனா இனிமேல் நம்ம வந்து ஒரு கூட்டத்தை போட்டோ அல்லது ஒரு விஷயத்தை பண்ணியோ நம்ம என்ன பண்ண முடியாது. கண்டிப்பா சத்தியத்தை போதிக்கிறதுக்கான வாய்ப்பு நினைச்சா நம்மளுக்கே தெரியுது, இருக்க குறைஞ்சிட்டே வருது. அப்படின்னா என்ன பண்ணணும்? அதிகமான சத்தியம், மேக்சிமம் ஒரு சகோதரனுக்கு 50 பாடமாவது கண்டிப்பா தெரிந்து வைத்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து என்ன அந்த சத்தியத்தில் பழக்கம் இருந்தால் தான் மற்ற சகோதரர்களுக்கு போய் நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு மீட்டிங் போட்டோ ஒரு நோட்டீஸ் கொடுத்தோ இனிமேல் என்ன முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கடந்து போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம பேசக்கூடிய வார்த்தையும் அன்பு இருக்கணும், அதே சமயத்தில் சத்தியம் இருக்கணும். அப்படி இருந்தாத்த நம்ம யாருடைய சீசராக இருக்க முடியும்? இயேசுடைய சீசராக இருக்க முடியும். அது நிமித்தமாக தேவனுடைய புத்திராக இருக்க முடியும். அப்படி இருந்தாத்த நம்மளுக்கு இந்த 2 விதமான அழியாத சொத்து நம்மளுக்கு நினைச்சலாம் இருக்கும். இந்த அழியாத சொத்து இருந்தாத்த நம்ம செத்து போனால் நம்மளோட கூட வரும். மித்ததெல்லாம் நாய் போகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிடும் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு கொடுக்கும்போது எந்த மாதிரி பூச்சி அடிக்கக்கூடாதுன்னா நம்மளுக்கு மரணமோ வியாதியோ துன்பமோ துயரமோ அந்த மாதிரி பூச்சி நம்ம வந்து நினைச்சோன்னா அந்த அன்பை கெடுக்கிற மாதிரி நம்முடைய சத்தியத்தை கெடுக்கிற மாதிரி விஷயம் நம்ம இந்த உலக பிரகாரமான காரியம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அப்போ என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்ப ஏன் வந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயா என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஏன் ராஜரீக பிரமாணம்ங்கிறாரு? நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறோம்? ராஜாக்களாக ஆசாரியாக அழைச்சிருக்காரு இல்லையா? அப்போ ராஜாக்களுக்கு சொத்து இருக்காதா, வசதி இருக்காதா? எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கு என்ன செய்யும்? அழிஞ்சு போயிடும். ஆனால் தேவனுடைய தெய்வீக பிரமாணமான அந்த ஒரு ராஜாக்களை அழைச்சிருக்கிற நம்மளுக்கு மிகப்பெரிய சொத்து எதுவான்? மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் எதுவான்? அன்பும் அவருக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம். அப்போ இந்த சத்தியம் கூட நம்மளுக்கு எந்த மாதிரி சொல்லணும்னா அது தேவனுடைய திட்டம் மாத்திரம் அல்ல, தேவனை பற்றிகிற அறிகிற அறிவு எதுக்குள்ள இருக்கான்? இந்த பைபிளுக்குள்ள இருக்கு. அப்படி ஒருவேளை நம்ம அந்த அறிகிற அறிவை நம்ம பார்த்துட்டோம்னா தேவனை பற்றி நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த அன்புள்ளவர் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த ஒரு அன்பு நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த அன்பு யாருனாலையும் என்ன பண்ண முடியாது. சாத்தானாலேயோ அல்லது நம்ம எதிர்னாலேயோ இந்த அன்பையும் சத்தியத்தையும் யாரும் என்ன செய்ய முடியாது. அது எடுத்து போடவோ இல்லை அந்த அன்பை வந்து அழிக்கவோ யாருனாலையும் முடியாது, நினச்சினா முடியாது. அப்போ இந்த ஒரு காரியம் நம்மளுக்கு இருந்துச்சாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணி இருக்கோம், கிறிஸ்துவுடைய சரீரங்கள் மாறிவோம். இன்னொரு வசனம் கூட படிங்க. அதே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாகவும். அப்ப கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யர்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் தெரிந்து கொள்ள இல்லையா? அப்ப தேவன் பாருங்க நம்மளுக்கு மிகப்பெரிய விசுவாசத்தை கொடுத்துருக்காரு. அந்த விசுவாசம் தானே மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்துக்கு என்ன கொடுத்துருக்காரு? சத்தியத்தையும் கொடுத்துருக்காரு, அதே மாதிரி
அன்பையும் கொடுக்குறார். இதான் நம்ம தேவனை பற்றி படிக்குமா சொன்னால் அவர் அன்பாகவே இருக்கிறான்னு இல்லையா? அப்போ அந்த அன்புக்குள்ள சத்தியம் இருந்தாத்த யாருனாலும் என்ன பண்ண முடியாது, அந்த ஒரு சத்தியத்தை அடிக்க முடியாதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கும்போது இந்த ஒரு கடைசி காலத்தில் கூட எல்லா இடத்துலையும் நம்ம அன்பு காட்ட முடியுமா? இல்லை அன்பு அவங்களுக்கு நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எல்லாரையுமே நம்ம வந்து திருப்திப்படுத்தவும் முடியாது. அப்போ யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் இசைவாக வர்றாங்களோ அவங்களத்தான் என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியும். அவங்க மேலே தான் நம்ம வந்து அன்பு செலுத்த முடியும். இப்போ நம்மளே பாருங்கள், நம்ம ஐக்கியத்திலேயே எல்லாத்துட்டையும் நம்ம சகஜமாக பேசுகிறான்னா இல்லை இல்லையா? எல்லாருமே இந்த சத்தியத்தை கேட்டவங்க தான், எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். ஆனால் எல்லாரிடத்திலும் எல்லா விஷயத்திலும் நம்ம அன்போடு அவங்கள்ட்ட பழகிறோமான்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்போ எல்லா இடத்துலையும் எதையும் எதிர்பார்க்க முடியும், அவங்க அன்பு செலுத்துவாங்க, நம்ம இருந்துச்சுன்னா எதிர்பார்க்க முடியாது. அப்போ யாரெல்லாம் தேவனுடைய அந்த ஒரு விஷயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்துச்சுன்னா அன்பை காட்ட முடியும்னு பார்க்குறோம். அப்போ இந்த அன்பு காட்டுற விஷயத்தில் கூட நம்மளுக்கு ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு நினச்சுன்னா என்ன ஆகிப்போகுது, காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிடுன்னு பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்மளை அப்படி செய்யறதில்லை. ஏன்னா தேவன் என்ன பண்ணுறாரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்ணுறாரு, மலையை வர்த்திக்க பண்ணுறாரு இல்லையா? அப்போ எல்லா இடத்திலும் சத்தியம் கண்டிப்பாக போயாகும். அப்போ போயாருன்னா அவங்க நம்மளுக்கு அன்பு செலுத்துவாங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு சாதகமாக இருப்பான்னு நம்ம நினச்சி அந்த ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி என்னன்னா எக்காலத்திலையும் பண்ணிவிடக்கூடாதுன்னு பார்க்குறோம். அதனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம நினைக்கிறோன்னா அந்த வசனத்தை படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 34 படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உங்கள் பொக்கிஷம் இங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இது உண்மையா இல்லையா? இப்போ யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேட சித்தமாக இருக்காங்களோ அவங்க எங்கே சத்தியம் போதிக்கப்பட்டாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக அங்கே போய் உட்காந்துறாங்க. எந்த ரீசனும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. தேவனுடைய சத்தியம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே தான் என்ன இருக்கும், அவங்களுடைய எங்கெல்லாம் பொக்கிஷம் நம்மளுக்கு எது, நம்முடைய சிந்தை. அந்த சிந்தையில் தான் நம்மளுக்கு நினச்சலாம் இருக்குது. அந்த சிந்தையில் என்ன இருக்குன்னா தேவனுடைய சித்தத்தையும் எங்கெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்களோ, தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே போகிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன வேணும்னா அந்த மனசு வரும். அதனால் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லும்போது நினைக்கிறாங்க, பிணம் எங்கேயோ கழுகு அங்கே வந்து கூடுன்னு சொல்லியிருக்காளியா? அது பிணம் யாருன்னா ஆண்டவராக இயேசுக்கு. இன்னும் சொல்லப்போனால் சத்தியம். ஏன்னா இந்த சத்தியம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கான், பிணமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்குது, அது ஒரு உணவாக இருக்குது. அப்போ இந்த உணவையெல்லாம் உண்மையிலேயே வந்து ஆவிக்குரிய வகையில் நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் அது நம்மளுக்கு உணவாக இருக்கும். இல்லைன்னா அது எப்படி இருக்கும், ஒரு பிணமாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தில் யாரெல்லாம் அக்கறை காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன இருக்கும், சத்தியமும் இருக்கும். அந்த சத்தியத்துக்கு அளவாக தேவனுடைய அன்பு நிறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். அப்போ ரெண்டு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரியும். அப்போ உங்கள் அறைகள் கட்டப்பட்டதான்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு சத்தியத்தை சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லணுமா, மிக மனத்தாழ்மையாய் சொல்லணும். ரொம்ப தாழ்ந்து அப்படியே என்ன சொல்கிறாருன்னா அந்த தாழ்மையான நிலைமைக்குள்ள எதை கொண்டு போகும், கீழ்ப்படிக்குள்ள போகும். அப்போ இந்த ஒரு விஷயத்த ஆண்டவராக இயேசு அப்படி செஞ்சு காமிச்சார் இல்லையா? அந்த வசனத்தை கூட என்ன பார்த்துட்டான், எஜமான் வரும்போது எஜமானம் யார் தான் வராது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வராது. ஆனால் அந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா அவர் அறை கட்டி கொண்டு எப்படி பணிவிடை செய்கிறாரோ அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை கூட எப்படி இருக்கணுமா, எல்லாத்துக்கும் ஒரு மனத்தாழ்மையை காண்பிக்கூடியதாக இருக்கும். அந்த மனத்தாழ்மை நிமித்தமாக சத்தியம் போதிக்கப்பட்டால் தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உள்ளே போகும். அப்படி உள்ள போனாத்த அவங்களையும் இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இருக்கிறவங்க உங்கள் விளக்குகள் எப்படி இருக்கணுமா, எரிகிறதாகவும் இருக்கணும். அப்போ உங்களுடைய விளக்குகள் என்ன,
ஏன்னா வேதமே வெளிச்சம் பார்த்துருக்கான், அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் உங்கள் விளக்கு, அதாவது ஒரு அந்த சத்தியத்தை கேட்டு அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா? ஒன்று அன்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த கஷ்டத்தின் மத்தியில் நம்ம எதையும் வெளிப்படுத்திடுவோம், கோபத்தையும் வெளிப்படுத்துவோம். அப்போ அந்த இடத்துல எது வெளிச்சமாக இருக்குமா? அந்த கஷ்டத்தின் மத்தியில் அன்பு காட்டுறோம் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் எப்படி இருக்கணுமா? மனத்தாழ்மையாக ஒரு சகோதரனுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அந்த ஒரு காரியம் எந்த விதத்தில் யாருனாலும் என்ன பண்ண முடியாது, புழுவும் அரிக்காது, திருடனும் திருட முடியாது. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை யார் கொடுக்குறான்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பெற்று நம்மளை பெற்றுட்டான்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 படிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? கிறிஸ்து எப்படி நம்மளுக்காக பாடுபட்டு எப்படி அவருடைய அடிச்சூழலை நம்ம பின்தொடர்ந்து அவருடைய தொடர்ந்து வரும்படி மாதிரி பின்வைத்து போனாரோ, நம்மளுடைய வாழ்க்கை கூட எப்படி இருக்கணுமா? உலக ஜனங்களுக்கும் பாடமாக இருக்கணும், முற்பிதாக்களுக்கும் பாடமாக இருக்கணும், ஒட்டுமொத்த தேவதூர்களுக்கும் பாடமாக இருக்கணும். ஏன் பாடமாக இருக்குன்னா, கிறிஸ்து எப்படி வந்து உற்று நோக்கி எல்லாரும் பார்த்துக்கிட்டாலும் அதே மாதிரி இன்னைக்கு நம்மளே நினைச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு வசனம் கூட இருக்கிற, இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்காங்களா, சிருஷ்டி ஏகமாய் தவித்து. அப்போ அந்த பிரசவ வேதனை கூட இன்னைக்கு இருக்கிற உலக ஜனங்கள் என்ன செய்யணும் தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன செய்யணும் கண்டிப்பாக வரப்போகுது. அப்போ அந்த வரப்போறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய தெய்வ திட்டத்தை சத்தியத்தையும் சொல்லணும். அந்த சத்தியத்திட்டமாக அன்பால் வந்து என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் காமிச்சு நம்முடைய வாழ்க்கை யார் மாதிரி இருக்குமா, இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன யாருனாலும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அந்த ஒரு காரியம் எப்படி இருக்குன்னா பரிசுத்தமாக இருக்கும். எதனா நம்ம பரிசுத்தமாக பெற்றுக்கொண்ட ஒரு விஷயம். எதனா அன்புலேயே நம்ம பார்த்துருக்கோம், சாதாரண அன்பு இருக்குது, அவாவே அன்பு இருக்குது. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வந்து வாழும்போது நம்ம செத்தாலும் எது போயிடும், நம்மளோட தேவனுடைய அன்பும் வந்துடும், அவருடைய சத்தியமும் நம்மளோட கூட வந்துடும். அப்போ இந்த ஒரு பரிசுத்தமான விஷயம் அங்கேயே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், இங்கே என்ன செஞ்சோமோ அதே ஒரு விஷயம் அங்கேயும் நீ பார்த்தோம் இல்லையா, ஒருவர் அன்புங்கிற ஒரு விஷயம் அங்கேயும் அதே ஒரு சத்தியம் தான் போதிக்கப்படும் பார்த்தோம். லாஸ்டாக வாங்கிங்க லூக்கா 12ஆம் அதிகாரம் 36 வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அப்ப தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிரும். இப்போ ஏற்கனவே கல்யாணம் நடந்துக்கிறதுக்கு நிறையா பேர் அதுக்குள்ள போயிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாரா, தட்டுறாரு. கல்யாணத்திலேருந்து வந்து தட்டும்போது ஏற்கனவே வந்துட்டாரு, வந்து இங்கே இருக்காரு, இருந்து இந்த ஒரு கடைசி காலத்தில் நம்மகிட்ட என்ன செய்கிறார், தட்டுறாரு. அப்போ எப்படா வருவார்னு யாரெல்லாம் காத்துக்கு இருக்காங்களோ அப்படி காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாய் இருங்கிறார். இப்போ யாரெல்லாம் தேவனுடைய தீவை திட்டத்திற்கு கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சு அவரோடு கூட போகணுங்கிற வாஞ்சையுள்ள ஒவ்வொரு சகோதரனும் இந்த உலகத்தின் காரியத்துக்கும் உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயத்தில் இல்லாமல் அந்த அழியாமையை, அதாவது சத்தியம் அன்பு என்கிற அந்த ஒரு விஷயத்தில் நம்ம பூரணமாக இருந்தோம்னா யாருனாலையும் அந்த ஒரு விஷயத்தை அழிக்க முடியாது. அப்படி அழிக்காமல் இருக்க நம்ம எங்கே அந்த ஒரு விஷயத்தை எங்கே கொண்டு போகலாம்? கிறிஸ்து எப்படி தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டிருக்கிறாரோ அதே ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் நம்ம செஞ்சோம்னா போயிடலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காகவும் என்ன செஞ்சுருக்காரு,
அவருடைய முதல் ரத்தத்தை செஞ்சு நம்மளையும் அன்பு காமிச்சிருக்காரு. அதே சமயத்தில் முற்பிதாக்களுக்கும் அந்த ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் காமிச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் அன்பை காமிச்சாரோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நாமும் கூட அதே ஒரு அன்பை காமிச்சு இந்த ஒரு சத்தியத்தில் நம்ம இருந்து அதை நம்ம இந்த உலகத்தில் நிறைவேற்றி தேவனுடைய திட்டத்தை அறிந்த பிள்ளைகளாக இதில் அன்பில் எந்த அளவுக்கு அந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி இருக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த அன்பில் நம்ம இருக்கத்தக்கதாக அவரை சென்று சேர கிறிஸ்து காட்டிய வழியில் அவரை நம்ம சேவிப்பதற்கு இந்த ஒரு நாளில் கூட நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவி தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக துதிகளையும் நன்றி ஏற்றுக்கொள்கிறோம். இந்த காரியத்தை பொறுமையோடு கேட்ட உங்களை அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.